செய்கிறாங்க, மறிச்சு போகணும்னு சொல்லிட்டு அவனுடைய மகனும் அவங்களுக்கும் நம்ம செத்து போனோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் இருக்குது. இதை ஒரு அடை தட்டி நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருக்குது இல்லை, அந்த மாவும் எண்ணெய் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம், இதை சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு அடை செய்யலான்னு சொல்லிட்டு விறகு பொறுக்கும் போது அங்கே ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசியை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, சரி முதலில் அந்த அடையை சுட்டு எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்வோம், இந்த ஐயாவுக்கு வேறு வேலையே இல்லை, எதுவுமே இல்லை என் வீட்டில், கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது, இதையாவது சாப்பிட்டு நானும் என் பிள்ளைய மறிச்சு போகலாம் செத்து போகலான்னு நாங்கள் இருந்தால் அதில் கூட கொஞ்சம் கேட்குறாரு பாரு இந்த ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மனா முறுமுறுப்போம். ஆனால் அந்த விதவை என்ன செய்கிறா, முதல்ல அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயில் கூட என்ன செய்கிறா, முதல்ல ஒரு சின்ன அடை, அந்த ஐயோ அதை தான் கேட்குறாரு எலியா, கொஞ்சம் சின்ன அடையை எனக்கு முதல்ல செஞ்சு எடுத்துனுவா, அதுக்கப்புறம் நீயும் உன் மகனும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன அடையை என்ன செய்கிறா, அவள் செஞ்சு எடுத்துன்னு அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்குறா. இதுதான் தசம பாகம். அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயில் முதல்ல செஞ்சு எடுத்துன்னு என்ன செய்கிறா, அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்குறா. அப்போ என்ன செய்கிறார், ஆசீர்வதித்து அந்த எண்ணெயும் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையில மாவும் குறையாமல் அந்த குடும்பம் என்ன இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா.